நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானக்கடை. விளக்கம். நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து எதிர்க்கட்சியினர் தர்ணா. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். நாற்பத்தைந்து நிமிடங்கள் மட்டும் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டம். அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா நிறைவேற்றம். இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் வழிமறித்து வெட்டி கொலை. வில்லியனூரில் பதற்றம். இனி விரிவான செய்திகள். சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட மக்கள் நல பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்காக பேரவையை 5 நாட்கள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து பேரவைத் தலைவர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்ட சம்பவம் பேரவை வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பேரவை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. குரல் வாசித்து சபாநாயகர் பேரவையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மறைந்த போப் பிரான்சிஸ், கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபுசோரன், புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவலோகநாதன், முன்னாள் ஆளுநர் இலகணேசன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேரவையை தொடங்கிய போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எழுந்து குடிநீர் பிரச்சனையால் 6 பேர் உயிரிழந்துள்ளது குறித்தும் மக்கள் நல பிரச்சனைகள் குறித்தும் விவாதிப்பதற்காக பேரவையை 5 நாட்கள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதே கோரிக்கையை திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களும் கோரினர். ஆனால் அதற்கு பேரவைத் தலைவர் பதிலளிக்காமல் தொடர்ந்து பேரவையை நடத்தினார். அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் இருக்கை முன்பு நின்று கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேரவையை 5 நாட்கள் நடத்த வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் உத்தரவின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகத்யாகராஜன், காங்கிரஸ் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரமத் ஆகியோர் சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகர் அல்லது முதல்வரை அழைத்து பேசும் வரை தர்ணாவில் ஈடுபடுவது என்று கூறி சபைக்கு வெளியில் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்க வேலை அங்க கூட முடிஞ்சு போச்சு.
திருப்பி கடல் நீரை நீராக்கும் திட்டம். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வேன் ஓட்டுநரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தர், வயது 31. இவர் உதியம்பட்டு பகுதியிலுள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் டிரைவராக பணியாற்றி வந்தார். இவருக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சந்திரலேகா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இவர் நேற்று இரவு பணி முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது உத்தரவாகனப்பேட் அருகே சென்றபோது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் ஒன்று சவுந்தரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்த தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் சவுந்தரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி அருகே உருவையாறு பகுதியைச் சேர்ந்த ரவுடி தனபால் என்பவரை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. அந்த கொலை வழக்கில் சவுந்தர் தம்பி ரவுடி ஜீவா தான் முக்கிய காரணம் என்றும், அவ்வழக்கில் சிறைக்கு சென்றவர் பிணையில் வெளியே வந்து தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை வெளியே வரவழைக்க தனபாலின் ஆதரவாளர்கள் சவுந்தரை கொலை செய்திருக்கலாம் என தகவல் தெரிவித்துள்ளனர். சட்டசபையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து இறந்த 10 பேர் பற்றி விவாதிக்க சட்டசபை கூட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். பேரவைத் தலைவர் உத்தரவின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரமத் ஆகியோர் சபை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகர் அல்லது முதல்வர் அழைத்து பேசும் வரை தர்ணாவில் ஈடுபடுவது என்று கூறி சபைக்கு வெளியில் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் விநியோகத்தால் 6 உயிர்களை நாம் இன்று எழுந்துள்ளோம். இன்னும் இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அரசு வெளியிடவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வரோ அமைச்சர்களோ இன்னும் நேரில் சென்று பார்க்கவில்லை. குடிநீரை அருந்துவதற்கு மக்கள் அஞ்சுகின்ற நிலை உள்ளது. புதுச்சேரி மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் தரமாக வழங்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட உசுட்டேரி குடிநீர் திட்டம், ஆற்றுப்படுகையில் இருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் திட்டம், சங்கராபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வரும் திட்டம், AFD திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஆகியவற்றை கிடப்பில் போட்டுள்ளனர். அதை செயல்படுத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை. சென்ற மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு கூட இன்னும் நிவாரணம் வழங்கவில்லை. புதுச்சேரியில் விவசாய காப்பீடு திட்டம் கேலிக்கூத்தாக உள்ளது. ஒன்றிய மாநில அரசுகள் மூலம் விவசாயிகளுக்காக செலுத்தப்படும் காப்பீட்டுத் தொகை இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு முழுமையாக போய் சேராமல் காப்பீடு நிறுவனம் சாப்பிடும் நிலை உள்ளதை அரசு உணர வேண்டும். இதுகுறித்து கடந்த 6 மாதத்திற்கு முன்பே நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், ஆனால் அரசு வழக்கம் போல் மௌனம் காக்கிறது. இப்படி அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகளை காப்பாற்றி செய்யும் அரசாக இருப்பதையும், மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்தும், சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகத்தால் உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்தும் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்ற முறையில் விவாதிப்பதற்காக பேரவையை குறைந்தது 5 நாட்கள் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் பேரவைத் தலைவர் பாஜக கட்சிக்கார் போல் செயல்பட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்களை வெளியேற்றி உள்ளார். இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆகும். பேரவையில் இருந்து வெளியேற்றினாலும் மக்களுக்கான எங்கள் போராட்டம் தொடரும் என்றார். கண்டமங்கலம் பகுதியில் ஒரே நேரத்தில் திருடப்பட்ட 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மளிகை கடையில் பணிபுரியும் அகஸ்டின் மற்றும் குமரவேல் இளங்கோவன் ஆகிய 3 நபர்களின் வாகனங்களை ஒரே இரவில் திருடிச் சென்ற மர்ம நபர்கள் இதில் அகஸ்டின் மற்றும் குமரவேல் ஆகியோரின் விலை உயர்ந்த வாகனங்களை மட்டும் திருடிக் கொண்டு இளங்கோவன் இருசக்கர வாகனத்தை அருகிலுள்ள புதர்ச்செடியில் போட்டுவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் அகஸ்டின் அதிகாலை இருசக்கர வாகனத்தை காணவில்லை என அதிர்ந்து போன நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் பொழுது அருகருகே உள்ள 3 பகுதிகளிலும் திருடப்பட்டது என தெரியவந்தது. இதில் இளங்கோவன் இருசக்கர வாகனம் மட்டும் அருகில் உள்ள புதர்ச்செடியில் இருந்து மீட்கப்பட்டது. மற்ற 2 வாகனங்களும் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அகஸ்டியன் குமரவேல் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். மளிகை கடையில் வேலை செய்யும் அகஸ்டியன் இரவு பணி முடிந்து வாகனத்தை கடையை முன்புறம் விட்டுவிட்டு உறங்கச் சென்றுள்ளார். இதில் அந்த கடையின் உரிமையாளர் கடையை பூட்டிவிட்டு சென்ற 5வது நிமிடத்தில் மர்ம நபர்கள் வண்டியின் சைடு லாக் உடைத்து வண்டியை எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சி அடிப்படையில் கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டியன் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் இப்பகுதி தொடர் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கண்டமங்கலம் காவல் நிலைய இரவு ரோந்து பணி மேற்கொள்கிறதா இல்லையா என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்பகுதியில் ஒரே நேரத்தில் திருடப்பட்ட 3 இருசக்கர வாகனங்கள் அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள். மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய வேண்டுமென கவர்னர் கைலாசநாதன் பேசினார். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் சார்பில் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். நேற்று காலை பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனுக்காக இடைவிடாத மகா ருத்ர யாகம் நடத்தினார். இந்த யாகத்தில் இதற்காக 11 மந்திரங்கள் 1331 முறை வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது. 12 மணிக்கு மகா ருத்ர யாகம் நிறைவடைந்தவுடன் கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகூர் விஜயவர்த்தினி திருமண மகாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் மோடியின் 75வது வயதை கணக்கிலிட்டு 75 யூனிட் ரத்த தானம் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். மாலை பாகூர் தூக்கு பாலத்திலிருந்து சுமார் 7500 பேர் பங்கேற்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகள் ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரைத்தப்பு, முழங்க, மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. விஜயவர்த்தினி திருமண மகாலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடிய கவர்னர் கைலாசநாதன் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்டார். அப்பொழுது 750 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்டங்களாக வழங்கி பேசுகையில், மாற்றுத்திறனாளிகள் பிரமிக்க வைக்கும் திறமையை கொண்டவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் போதும் அதனை திறமையாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள். அதனால்தான் பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளிகளை தெய்வத்திறன் கொண்டவர்கள் என புகழ்வார். மாற்றுத்திறனாளிகள் கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு ஆகியவற்றில் தனித்திறமை கொண்டவர்களாக விளங்குகின்றனர். பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் என்பது பெருமைக்குரியது. மத்திய மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. அதனை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது நிறைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பேசினார். நிகழ்ச்சிகள் ரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு கவர்னர் கைலாசநாதன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேச நலன் காக்கவும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி விஜயவர்த்தினி மகாலில் 750 பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கு பூஜை கவர்னர் மற்றும் அவரது மனைவி தொடங்கி வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் கவர்னர் கைலாசநாதன் அவரது மனைவியோடு குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார். இறுதியாக மூலநாதர் கோவிலில் கவர்னர் கைலாசநாதன் குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்தார்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் இந்திய அமைப்பின் நிறுவனர் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் பாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் சர்வதேச அவசர வைத்திய கல்வி மாநாட்டில் உலக நாடுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கிறார்கள் என்று விநாயகா மிஷன் மருத்துவமனை டாக்டர் நவீன் தெரிவித்தார். இதுகுறித்து விநாயகா மிஷன் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் நவீன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, விநாயகா மிஷன்ஸ் புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் அவசர வைத்திய கல்வியாளர் சங்கம் இணைந்து நடத்தும் செமி 2025 சர்வதேச மாநாடு வருகின்ற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை என 4 நாட்கள் நடத்துகிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார் என்று தெரிவித்தார். சர்வதேச மாநாட்டில் 12 சர்வதேச நிபுணர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான முன்னணி நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் PGI சண்டிகர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் போன்ற முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவர் நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய அளவிலும் உலக நாடுகள் அளவிலும் மருத்துவர்கள் கலந்து கொண்டு சுமார் 300லிருந்து 350க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை மாநாட்டில் சமர்ப்பிக்கிறார்கள் என்று தெரிவித்த டாக்டர் நவீன், நியூரலஜி சம்பந்தமான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது என்றும், மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் சிறப்பு வகுப்புகள், நேரடி பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூராலஜி நிபுணர்கள் சங்கத்தின் ஆண்டு மாநில மாநாடு விநாயகா மிஷன் மருத்துவமனையில் நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் யூராலஜி சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள நவீன முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடல் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேட்டியின் பொழுது ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் டீன் டாக்டர் மணி, துணைத் தலைவர் டாக்டர் ராஜன், மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன், மயக்க மருந்து பேராசிரியர் எல்ராஜன், அமைப்பு செயலாளர் நவீன், தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மணிமாறன், மருத்துவ இயக்குனர் டாக்டர் செல்வம், தலைமை மருத்துவர் டாக்டர் அண்ணாமலை, அமைப்பு செயலாளர் டாக்டர் வினோத் ஆகியோர் உணர்ந்தனர். மதிமுக சார்பில் பெரியார் சிலைக்கு மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மதிமுகவின் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் அவர்களின் தலைமையில் புதுச்சேரி சாரம் பாலாஜி திரையரங்கம் எதிரிலுள்ள தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தலைமை கழகத்தின் கொள்கை விளக்க அணி செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வந்தியத்தேவன், கடலூர் மாவட்ட செயலாளர் கிழக்கு ராமலிங்கம், வானூர் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். நமது கழக உறவுகள் அவைத்தலைவர் செல்வராசு, துணை செயலாளர் மூர்த்தி மற்றும் சேகர், கழக பொருளாளர் சந்தோஷ்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, விஜயராஜ், நெல்லித்தோப்பு தொகுதி அவைத்தலைவர் செந்தில்குமார், சுரேஷ், மாணவரணி துணை அமைப்பாளர் மகாதேவன் மற்றும் புதுச்சேரி மாநில நாடாளுமன்ற தொகுதி இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலி போன்றோர் கலந்து கொண்டனர். So, பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். திமுக முன்னாள் அமைச்சரை கண்டித்து வருகிற 22ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என சமூக அமைப்புகள் அறிவிப்பு. புதுச்சேரியில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து பேட்டியளித்தனர். அவர்கள் கூறுகையில், புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் மூர்த்தி பால்ராஜ் அவர்களுக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தை முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார், அவர் மகன் CS ஆனந்தராஜ் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் வாடகை இருந்து கொண்டு காலி செய்ய மறுப்பதோடு குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுகிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை ஆகிய இடங்களில் மனு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இடத்திற்கு இப்பிரச்சனை சம்பந்தமான நபர்கள் மிரட்டி வருகிறார்கள். இது சம்பந்தமாக கடந்த 1 மாத காலமாக இவ்விடங்களில் புகார் கொடுக்கப்பட்டது.
மேலும் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டும் மீண்டும் அவர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் புகாருக்கு பிறகும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மேற்கண்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்வரும் செப்டம்பர் 22 திங்கட்கிழமையன்று காலை 10 மணிக்கு ராஜா தியேட்டர் காமராஜர் சிலை அருகே அனைத்து பொதுமக்கள் சமூக நல அமைப்புகள் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர். திண்டிவனத்தில் KPY பாலாவின் சமூக அக்கறையை பாராட்டும் வகையில் அவர் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு 200க்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்து படம் பார்க்க செய்த சமூக ஆர்வலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திண்டிவனம் பகுதியை சேர்ந்தவர் முத்து. சமூக ஆர்வலரான இவர் சமீப காலமாக KPY பாலா என்ற சின்னத்திரை நடிகர் தனது சொந்த நிதியிலிருந்து பல்வேறு தரப்பினருக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் சம்பவத்தால் வெகுவாக ஈர்க்கப்பட்டுள்ளார். மேலும் பாலாவின் சமூக அக்கறை குறித்து பல்வேறு தரப்பினரிடம் புகழ்ந்து பேசி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று திண்டிவனம் ரோகிணி திரையரங்கில் பாலா நடித்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் காந்தி கண்ணாடி திரைப்படம் பார்ப்பதற்காக 200க்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்து படம் பார்க்க செய்துள்ளார். இதனால் காந்தி கண்ணாடி படத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் தங்களது குடும்பத்துடன் படம் பார்ப்பதற்காக வருகை தந்தனர். இது குறித்து முத்து தெரிவிக்கும் பொழுது பல்வேறு தரப்பினருக்கு தனது சொந்த நிதியிலிருந்து பல உதவிகளை செய்து வரும் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படத்தை ரசிகர்கள் பார்ப்பதற்காக இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்த இந்த சம்பவம் தனக்கு மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்தார். பாலா நடித்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட ரசிகர்களுக்கு இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்து படம் பார்க்க செய்த சமூக ஆர்வலரின் இந்த செயலை இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பிரதமர் மோடி பிறந்தநாளை முன்னிட்டு இலவச அரசு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூர்ணாங்குப்பம் மங்காளம்மன் ஆலய வளாகத்தில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவம், பொது மருத்துவம் மற்றும் ஆயுஷ் மருத்துவம் மூலம் மருத்துவ ஆலோசனைகள், பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் தாரணி, டாக்டர் செல்வநாயகி, ஆயுஷ் டாக்டர் சைஜா மற்றும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு மருத்துவ சேவையை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தர்ஷனாமூர்த்தி, சக்தி பாலன், லட்சுமிகாந்தன், ராஜகுரு, வாழுமுனி தங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய மாதர் சங்கத்தின் பேரவை கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. அகில இந்திய ஐக்கிய மாதர் சங்கம் புதுச்சேரி மாநிலம் பேரவை கூட்டம் வில்லியனூர் சாமியார் தோப்பில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் பூங்குழலி தலைமை தாங்கினார். உமா, மும்தாஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஐக்கிய மாதர் சங்கத்தின் நோக்கம் குறித்து தமிழ் மாநில தலைவர் காமாட்சி சிறப்புரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் தந்தை பெரியாரும் பெண்ணியமும் என்ற கருத்தில் பகுத்தறிவாளர் இயக்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் இளவரசி சங்கர் பேசினார். நிறைவாக தீனா வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மாதர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில புதிய நிர்வாகிகளாக பூங்குழலி மாநில தலைவராகவும், உமா மாநில செயலாளராகவும், ஈஸ்வரி மாநில பொருளாளராகவும், மும்தாஜ் துணைத் தலைவராகவும் மற்றும் 9 பேர் கொண்ட மாநில குழு புதிய தேர்வு செய்யப்பட்டனர். ஈஸ்வரி நன்றி உரை கூறி நிறைவு செய்தார். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு மாநில தலைவர் வருண் தலைமையில் சிவாஜி சிலை அருகே பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 75வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி சிவாஜி சிலை அருகே மாநில தலைவர் வருண் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழரசன், கோகுல், ரவீந்திரன் மற்றும் செயலாளர்கள் புகழேந்தி, ஹரி, ஜோசப், பெருமாள், ராஜா மற்றும்
மாநில பொருளாளர் சித்தானந்த், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு, சபரிநாதன், இன்பராஜ், பாலாஜி உள்பட பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதி திமுக சார்பாக பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவாவின் வழிகாட்டுதலின்படி ஏம்பலம் தொகுதி திமுக சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா ஏம்பலம் கடைவீதியில் நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில், தொகுதி பிரதிநிதி ஜெகநாதன், பொருளாளர் இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் மீனவர் அணி அமைப்பாளர் தேவநாதன், தொகுதி துணை செயலாளர் கோவிந்தராசு ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தேவநாதன், சிங்காரவேல், ஜெயவேல், செயற்குழு உறுப்பினர்கள் விஜயன், ராமர், ஞானசேகர், பன்னீர், நெசவாளர் அணி தலைவர் கண்ணன், துணை அமைப்பாளர் ராமலிங்கம், கிளைக்கழக செயலாளர் ஆறுமுகம், குருசாமி, நந்தகோபால், சமரவேல், மார்டின், காளிதாஸ், மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு பெரியாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிறைவாக தொகுதி துணை செயலாளர் வாலிமுருகன் நன்றி உரையாற்றினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை ஒட்டி ஆலமரம் தன்னார்வ அமைப்பு சார்பில் காலை நரேந்திர மோடி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மதியம் கடலூர் வில்வராயநத்தம் பகுதியில் உள்ள பார்வையற்றோருக்கான அரசு பள்ளியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாணவ மாணவிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து உணவு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலமரம் தன்னார்வ அமைப்பின் நிறுவனர் அர்ஜுன், இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து எதிர்க்கட்சியினர் தர்ணா. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். நிமிடங்கள் மட்டும் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டம். அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா நிறைவேற்றம். இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் வழிமறித்து வெட்டி கொலை. வில்லியனூரில் பதற்றம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.